ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சத்யா சேனலில் உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோ வந்து 14 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஜூன் மாதம் எடுத்தது. இவ்வளோ நாள் ஏன் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். பர்சனல் இதாக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் என்னால் இப்போ எடிட்டிங் பண்ணி போஸ்ட் போட முடியல, கோச்சிக்காதீங்க. இனிமேல் இந்த சேனலில் வந்து 2 டேஸ்க்கு ஒன் டைம் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ப்ளீஸ் எல்லோரும் வீடியோவை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த காலையில் எழுந்து என்னோடய வேலையெல்லாம் ரெகுலராக பார்த்ததுக்கப்புறம் காஃபி போட ஃப்ரிட்ஜை திறந்தேன். பால் வாங்கி வைக்கல. நான் காஃபி குடிக்கிறதுனால பால் வாங்கலை அப்படின்ட்டு அம்மா சத்தம் போட்டாங்க. அதெல்லாம் இல்லை. அப்புறம் காலை வேலையில் எல்லாத்துக்கும் பண்ணி போட்டு கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால யாரும் ஏந்திரிக்கிற சீக்கிரம், அதனால் எனக்கு டிஃபன் செய்கிற வேலை மிச்சமாகிடுச்சு. சரி, எங்கள் வீட்டுக்காரங்க மாத்திரை போடுறவங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு மட்டும் தோசையை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு தோசை போட்டேன். அந்த தோசை போடுறதுக்குள்ளுக்கு எனக்கும் அதுக்கும் ஒரு சண்டையே வந்துடுச்சு. இப்போதே வந்துடுச்சு. ஒரு தோசை தான் போட்டேன், அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் அவருக்கு ஒரு தோசையை போட்டு கொடுத்துட்டு மீன் இருந்துச்சு, மீன் குட்டிக்கு தீனி போட வேலை, அதுக்கு தீனி போட்டுட்டு அப்புறம் கலராக நிறைய மீன் இருக்குது எங்கள் வீட்டில். இந்த மீன் தொட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து 4 மாதம் ஆகுது. ஆனால் இப்போ வந்து 1 வீக்காக பார்த்தீங்கன்னா தினமும் ஒவ்வொரு மீனாக இறந்து போகுது. என்ன காரணம்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு மீனாக திறக்கிறப்பல ஒவ்வொரு மீனாக செத்து போகுது. அப்புறம் அதுக்கு தீனியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு இட்லி பொடி போட்டு தோசை போட்டு நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நெய் ஊற்றி கொண்டு போய் கொடுத்தேன். அவருக்கு தோசையை பார்த்து சந்தோஷமா இல்லை எண்ணெயை பார்த்து சந்தோஷமா தெரியல, ஒரு சிரிச்சார். அப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நான் பிரியாணி பண்ணுறதை நான் வீடியோவை எடுக்கலை, நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை ஒரு நாள் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன், இந்த பிரியாணி செய்கிறத. அப்புறம் இன்னும் சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு வேறு ஒன்றும் இல்லை, வெங்காய பச்சடி மட்டும் செஞ்சுட்டு தம்பிக்கு பர்த்டே நாளுங்கிறனால வந்து அது மட்டும் சிக்கன் பிரியாணி வெங்காய பச்சடி மட்டும் செஞ்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணினேன். 4 பாத்திரம் இருந்தது. என் பொண்ணை பாத்திரம் கழுவ சொன்னால் அவன் என்னால் கழுவ முடியாதுன்ட்டு போய் படுத்துக்கிட்டா. அப்புறம் நானே எல்லா வேலையும் பார்த்துட்டேன். பிரியாணி குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணேன். நான் செஞ்சதை நானே சொல்லக்கூடாது, ஆனால் உண்மையே நல்லா இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டோம், எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போனாங்க. நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. என் பையன் கிண்டல் பண்ணான், நீங்கள் சாப்பிட்றத நீங்களே வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். இந்த வீடியோ